பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் என்ன செய்கிறார்? பெரிய காரியங்களை நமது நடுவில் செய்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, கேட்டுக்கொள்வது நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நிறைய ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கோம். என்ன ஆண்டவரே, எனக்கு அது வேணும் இது வேணும், இன்னும் நான் கேட்டது எதுவுமே கிடைக்கல, நிறைய நாளும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், உங்கள் சமூகத்திலே நான் உட்காந்துருக்கேன், போகும்போது கேட்குறேன் வரும்போது கேட்குறேன் அப்படிலாம் நம்ம நிறைய என்ன செய்கிறோம், கேட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் என்ன எங்கே இருக்கணும்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நம்ம என்ன செய்யணுமா? அவருக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கணுமா? அவருக்குள்ளே நம்ம நிலைத்திருந்தால் என்ன செய்யுமா? அவருக்குள்ளே நிலைத்திருந்தது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். வார்த்தைனா என்னென்னா ஆண்டுடைய வார்த்தை. இந்த வார்த்தை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா? இப்போ என்னுடைய வாழ்க்கையிலலாம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நம்ம அவருக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கும் போது என்னெல்லாம் நமக்கு கிடைக்குங்கிறது நம்ம நன்றாய் அறிந்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சாட்சிகளை நான் நிறைய சொல்லலாம். நிறையா 1-2 என்னுடைய ஆயுசு நாட்களே போதவே போதாது, அவ்வளோ காரியம். ஒரு டைம் நாங்கள் ஊழியத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, முதல்ல நாங்கள் ஊழியத்துக்கு இருக்கும்பொழுது நாங்கள் கிராமங்கள் தோறும் ஊழியத்துக்கு போவோம். ஊழியத்துக்கு போகும்போது ஒரு பெண்டு வச்ச சைக்கிள், ஒரு உடஞ்ச சைக்கிளில் தான் நாங்கள் என்ன செய்வோம், ஊழியத்துக்கு நானும் என் பாஸ்டரும் சேர்ந்து என்ன செய்வோம், மூத்த மகளுக்கு ஒரே ஒரு டவல் மட்டும் தான் எங்கள் வீட்டில் இருக்கும். அந்த டவலை எடுத்துகிட்டு அந்த பிள்ளையை அந்த டவலை வச்சுட்டு அந்த சைக்கிளை உட்காந்து நாங்கள் கிராமத்துக்கெல்லாம் என்ன செய்வோம், ஊழியத்துக்கு நாங்கள் போவோம். இப்படி போயிட்டே இருந்தோம். அப்போ எல்லாம் என்னன்னா, அப்போ அவருக்குள்ளே நாங்கள் நிலைச்சிருக்கணும்னு நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் ஆசைப்பட்டோம். அதனால் அந்த ஓட்ட சைக்கிள், அந்த உடஞ்ச சைக்கிளில் நாங்கள் ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். அப்போ அந்த காலகட்டங்களில் சரியான சாப்பாடே இருக்காது, எங்களுக்கு 3 வேளை சாப்பாடெல்லாம் இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பசி எடுக்கும். அதனால நாங்கள் ஜெபத்தில் உறுதியாக இருந்தோம், ஆண்டவரை தேடுகிறதுல உறுதியாக இருந்தோம். பசிங்கிறது எங்களை அவரை விட்டு பிரிக்கவே இல்லை, அவருக்குள்ளே நிலைத்திருந்தோம். இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய காரியம் நம்மளுக்கு ஜீவன் கொடுத்தார் ஆண்டவர். அதனால் அவருக்காக நம்ம ஊழியம் செய்யணும். உலக மனிதன் என்னுடைய சாட்சியில் சொல்ல நீளமாக போயிட்டுருக்கும், ஆயில் போதாது. நான் சுருக்கமாக கொஞ்சம் சொல்கிறேன். எனக்கு வியாதியிலிருந்து ஆண்டவர் முதலாவது விடுதலை கொடுத்தார். அப்புறம் அது டாக்டரால் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி, அதிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்து குழந்தையே இருக்காதுன்னு டாக்டர் சொன்னாங்க. எனக்கு 2 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தா. நாங்கள் ஊழியத்தில் நாங்கள் போகும்போது ரொம்ப கஷ்டம். நான் மூத்த மகளை நான் கன்சீவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் ஒழுகும். அருமையான தெய்வ பிள்ளைங்களே, ஒழுகும். நல்ல சாப்பாடு எனக்கு இருக்காது. நினச்ச சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை. என் மகளை மூத்த மகளை நான் கன்சீவாக இருக்கிற காலங்களில் இயேசுவுக்காக நாங்கள் வைராக்கியமாக இருந்தோம். யார்கிட்டையும் போய் எனக்கு இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு நான் கேட்டதே கிடையாது. கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கிருபையினால் நான் ஆசைப்பட்டதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் கேட்டிருக்கேன், வேறு யார்கிட்டையுமே நான் கேட்டதே இல்லை. அவருக்குள்ளே நம்ம நிலைத்திருந்தோம்னா நம்மளுடைய தேவையெல்லாம் நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன செய்வார், நமக்கு எல்லாமே கொடுப்பார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்ம திசை மாறி போனாலும் கூட அவருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருந்தால் அந்த வார்த்தை கிரியை செய்யும். அப்போ நம்ம கேட்டுக்கொண்டது எதுவோ அது நமக்கு கொடுக்கப்படும் வேதம் சொல்லுகிறது. அப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆண்டோட்ட கேட்டோம், இசப்பா அந்த உடஞ்ச சைக்கிளில் நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டுருக்கோம், எங்களுக்கு ஒரு நல்ல டிவி ஸ்கிரிப்ட் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போலாம் நாங்கள் ஒன்றும் இல்லாத காலத்தில் ரொம்ப வைராக்கியமாக நான் யாரும் இருக்க மாட்டாங்க, வீட்டுக்கார் அவர் ஊழியத்துக்கு போயிடுவார். நான் வீட்டுக்குள்ள உட்காந்து முழங்கால் போட்டு அப்படி ஜோம் பண்ணுவேன். என் உடம்பெல்லாம் வியாதி இருந்ததுனால நான் மெலிந்து போயிருப்பேன், என்னால் முழங்கால் போட முடியாது. ஆனால் அந்தரங்கத்தில் பார்க்குற தேவன் மட்டும் பார்ப்பார். நெடு முழங்கால நின்று கண்ணீரோடு ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே, நாங்கள் யார் இடத்துல போவோம், எங்களுக்கு யாரும் இல்லையே இசப்பா, ஆண்டவரே நீங்கள் எனக்கு வேணும்னு சொல்லி நான் வைராக்கியத்தோடு ஆண்டவரை நான் பிடிச்சிருந்தேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் போகிற இடத்துல ஒரு டைம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது எங்களை முன்னும் பின்னும் அறியாத ஒரு தேவ மனிதன் எங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டு, எங்களுக்கு அந்த காலத்தில் ஒரு அரைமூட அரிசி இருக்கும், அவ்வளவும் கொடுத்து அனுப்புறாரு. எங்களுக்கு அவர் பழக்கமே இல்லாத ஒருத்தர் எங்களை கூப்பிட்டு வச்சு கொடுத்து விட்டார். நான் அந்தரங்கத்தில் தான் ஜோம் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ என் மக சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க சின்ன வயசுனா இன்றைக்கி அவளுக்கு 31 வயசு. அவள் 1 வயசு பிள்ளையாக இருக்கும்போது ஒருத்தவங்க எங்களுக்கு மாதம் ஒரு $20 அனுப்புவாங்க, வீட்டு வாடகைக்கும் அவளுக்கு பால் வாங்குறதுக்கும். அப்போ அந்த பணம் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு 7-8 மாதம் வரைக்கும் அவங்க எங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. அதில் நாங்கள் ஹாப்பியாக வீட்டு வாடகை கொடுத்துருவோம், பால் வாங்கிக்கிடுவோம் பார்த்துக்கோங்க. ஆனால் வாங்கிட்டு இப்படி இருந்தோம். ஆனால் அவர் ஜெபம் பண்ணுறதுல நாங்கள் எந்த குறையுமே வைக்க மாட்டோம். ஊழியம் செய்கிறதுல ஜெபம் பண்ணுறதுல நாங்கள் உறுதியாக தரித்திருந்தோம். அவர் மட்டும்தான் நாங்கள் நம்பி இருப்போம். எல்லாத்துக்குமே நான் என்ன செய்வேன், ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். எந்த மனுஷங்கிட்டையும் போய் ஒரு நாளும் எனக்கு என் வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டதே கிடையாது. நாங்கள் கர்த்தர் சமூகத்தில் தான் நான் எப்போதுமே நான் கேட்பேன். நான் மெஜஸ்டிக்காக சொல்வேன். எந்த மனிதன்ட்டையும் போய் நாங்கள் நிற்க எங்களை ஆண்டவர் விடவே இல்லை. ஆண்டவருடைய மனநிலைமை ஆண்டவர் எனக்கு தரவும் இல்லை. கர்த்தர் சமூகத்தில் ஒன்றுமே இல்லைன்னா கூட எல்லாம் இருக்கிறது மாதிரி தான் நான் எப்போதுமே வெளி தோற்றத்தில் நான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது
ஒரு டைமு அந்த பணம் எங்களுக்கு வர்றதுக்கு உதவியாக இருந்த அந்த பெரிய பாஸ்டர் என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டு விட்டு எங்களுக்கு அந்த செக்கை கொடுத்துட்டு சொன்னாங்க, வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த அந்த அம்மா வந்து வேலையை விட்டு போயிட்டாங்க, இனிமேல் வந்து உங்களுக்கு அந்த பணம் இருக்காது, நீங்களே தான் உங்களுடைய காரியத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்போ நான் வீட்டில் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஏசப்பா, நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்கிறோம்ப்பா, அந்த $20 வந்து அந்த காலகட்டங்களில் $500. அப்போ அந்த $500 நின்று போனோடனே நான் ரொம்ப கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறேன். ஏசப்பா, $500 நின்றுச்சு எங்களுக்கு. அப்போ அந்த கிராமத்தில் ஊழியத்துக்கு போனால் சும்மா அந்த சின்ன சின்ன காய்கள், அந்த ரேஷன் அரிசி கொஞ்சோண்டு அப்படின்னு தான் கிடைக்கும், வேறு வந்து காணிக்கை அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எதுவுமே வந்ததே கிடையாது. அப்போ நான் ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுதேன். கேட்குறதுக்கும் யாருமே இல்லை, அரிசி இல்லைன்னு யார்ட்டையும் போய் கேட்டதும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது, ஒரு வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் தனியாக இருந்து என் குழந்தைய நான் அவளை தூங்க வச்சுட்டு நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த சத்தம் உடனே நான் கதவை போய் திறந்து நான் பார்த்த உடனே நான் வந்து அழுதுகிட்டு இருந்தேன். ஆண்டவரே, $500 அவங்க நிறுத்திட்டாங்க, நாங்கள் எப்படி வாடகை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கதவு தட்டுற சத்தத்தில் நான் போய் கேட்ட உடனே ஒரு கவர் வந்து ஒரு போஸ்ட்மேன் என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த கவரை நான் பிரித்து பார்க்கும்போது அதில் வந்து $400 வந்துருச்சு. ஹல்லேலூயா, என் ஆண்டவர் ஜீவிக்கிறார், அவர் ரொம்ப நல்ல தேவன். அப்போ நான் வந்து எனக்கு அப்போ உதவி செய்ய ஆள் இல்லை, நான் விழிந்திருப்பேன், எனக்கு எதுவுமே தெரியாது. என் குழந்தையும் நானும் தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம். வீட்டுக்கார ஊழியத்துக்கு போயிட்டு வருவாங்க, வரும்போது அவர் வந்து என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நாங்கள் வெளியே போகும்போது பார்த்தா எங்களுடைய தோற்றம் நல்ல கர்த்தருடைய பிள்ளைங்கிறதுனால நாங்கள் எதுவும் இல்லாமே காமிச்சிக்கவே மாட்டோம். ஆனால் எங்ககிட்ட வீட்டில் வந்து எதுவுமே இருக்காது. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் ஊழியத்தை கையில் எடுக்கும்போது எங்கள் வீடு ஃபுல்லும் ஒழுகும். மழை பெஞ்சா எல்லா தண்ணியும் என் மேலே தான் விழுகும். அதே மாதிரி வெயில் அடித்தா ஒரு ஃபேன் இருக்காது, எல்லா வெயிலும் என் மேலே தான் இருக்கும். அந்த ஓட்டு வீடு, அந்த ஓடு எப்போ என் மேலே விழுகுனே தெரியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை. நைட்லாம் பார்த்தீங்கன்னா கொசுக்கடி, அவ்வளோ ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம். ஆனால் எல்லா விதத்துலையுமே அவருக்குள்ளே மட்டும் நாங்கள் நிலச்சிருந்தோம். ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றா அப்படி மாற்றினார். பார்த்துக்கோங்க, அந்த $400 கைக்கு வந்தோடனே எனக்கு அதை பிரித்து பார்த்துட்டு நான் அழுதுகிட்டு இருக்கும்போது இது வந்த உடனே எனக்கு பயங்கர நடுக்கமாயிடுச்சு. ஒரு திகழா, இசப்பா இது என்னன்னே தெரியலையே ஆண்டவரே. ஏன்னா எனக்கு $20 வாங்கி பழக்கம் இருக்கனால இந்த $400 மதிப்பு எனக்கு அந்த காலகட்டங்களில் தெரியும். பார்த்தோன்னே $400 அப்போ வந்து 12,000க்கு சமம். அப்போ 12,000 இப்போ ஒரு 1,20,000 ஒரு 1,50,000 லட்சத்துக்கு சமம். இப்போ சூழ்நிலைக்கு நான் கையில் வந்த உடனே நான் ரொம்ப திகில் பிடிச்சிட்டு, ஐயோ ஆண்டவரே ஏசப்பா இது என்ன சோதனை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் தெய்வ சமூகத்தில் சொல்கிறேன், அந்த காலகட்டங்கள் அந்த காசில் தான் நாங்கள் சர்ச்சு கட்டுறதுக்கு ஒரு 3 சென்ட் இடம் வாங்கினோம். அதுக்கப்புறம் மீதி பணத்தை எல்லாம் ஃபீஸ் கட்ட முடியாத பிள்ளைங்களுக்கெல்லாம், ஊழியக்காரங்க பிள்ளைங்களுக்கு வந்து அந்த காலங்களிலேயே புக் வாங்கி கொடுக்க அவங்களுக்கு ஃபீஸ் கட்டி இந்த மாதிரி சில காரியங்களை நாங்கள் செஞ்சோம். ஆனால் அவருடைய கிருபை எங்கள் கூட இருந்ததுனால கர்த்தர் ஞானமாக எங்களை நடத்தி அதிலிருந்து ஒரு பைசா கூட நாங்கள் எடுத்து செலவு பண்ணலை. தேவன் அதில் உண்மையாக இருக்க உதவி செய்தார். ஒரு ஆலயத்தை சொந்தமாக கட்டுறது கர்த்தர் உதவி செய்தார். 2வது ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். குழந்தையே இருக்கவே இருக்காதுன்னு எனக்கு ஸ்டேட்மெண்ட்டு. எனக்கு வந்து புற்றுநோய், இனிமேல் குழந்தை இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே அறிவறுக்கிற ஒரு சிச்சுவேஷனில் நான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் கிருபையாக இருந்து அவருடைய நேசக்கரம் என் மேலே இருந்ததுனால அவர் நான் எங்கே போனாலும் எனக்கு சொந்தமல்லாதவர்கள் எங்களை சொந்தமாக்கி கொள்ளும்படிக்கு ஆண்டவர் நல்ல சூழ்நிலைகளை கொடுப்பார். நான் எங்கே போனாலும் பெத்த பிள்ளைகளைப் போல எங்களை பராமரித்து வைத்துக் கொள்வார்கள். நாங்கள் போன இடத்துலலாம் மற்றவங்களை காட்டிலும் எங்களை அன்பாக நேசிக்கிற நல்ல விசுவாசிகள், நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மார், இந்த மாதிரி சூழ்நிலையை கர்த்தர் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தார். எல்லார் கண்களிலேயும் தயவை கொடுத்தார். கர்த்தர் அனுகூலமான வாசல்களை திறந்தார். அதுக்கப்புறம் ஒரு TVS 50 வாங்கினோம். கர்த்தருடைய கிருபையினால் அது பாஸ்டமாக இருந்தாங்க. அந்த அம்மா வந்து இன்றைக்கி உயிரோடு இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க, எங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டு, அப்போ என் மக சின்ன குழந்தை தான், அப்போ வீட்டுக்கு கொடுத்து, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, எங்கள் வீட்டுக்கார் ஒரு நிலத்தை வந்து வாங்கணும்னு சொல்லி போனாங்க. அந்த அம்மா வந்து அந்த காலங்களிலேயே $10,000 தூக்கி, நீ தம்பி இந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ இதை வச்சு அந்த இடத்த வாங்கி நீ விற்று நீ எடுத்துக்கப்பான்னு சொல்லி அந்த ஊழியக்காரி, அந்த தாய், அந்த தேவனுடைய மனுஷி வந்து எங்களுக்கு $10,000 எனக்கு எண்ணி கொடுத்தாங்க. அருமையான தேவ பிள்ளைங்களே, அந்த $10,000 அந்த தேவ மனுஷி அன்னைக்கு கொடுத்ததுனால அந்த பணத்தில் அந்த ஒரு இடத்த வாங்கி அதை மாற்றினாங்க. அதிலிருந்து ஆண்டவர் எங்கள் உருவாக்கினார். போன இடத்துல அவங்களுக்கு எங்களை யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த அன்பின் தாய், அந்த தேவ மனுஷி எங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்ததுனால கர்த்தருடைய பெரிதான கிருபை அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சார். ஒரு TVS 50 வண்டி வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு TVS சாம்பு வாங்கினோம். அதுக்கப்புறம் TVS சுசுகி வாங்கினோம். அதுக்கப்புறம் ஹீரோ ஹோண்டா பேஷன் வாங்கினோம். அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கினோம். அதுக்கப்புறம் இடம் வாங்கினோம், வீடு வாங்கினோம். கர்த்தர் அவருடைய எல்லைகளை அப்படி விரிவாக்க ஆரம்பித்தார். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நிறைய மனிதருடைய தயவை கொடுத்தார். எந்த ஒரு மனுஷன் எங்களை வாழ வைக்கல, பரலோகத்தின் தேவன் எங்களை வாழ வைத்தார். போன இடத்துல எல்லாம் அவருடைய கிருபை. நான் அந்தரங்கத்தில் எந்நேரமும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். முழங்கால் போட்டேன், நான் அழுவேன் தேவ சமூகத்தில் அவ்வளோ அழுவேன். ஆனால் வெளியே எந்த மனுஷங்கிட்டையும் எங்களுடைய கவலைகளை கண்ணீரை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் கூட தேவன் வந்து எங்களுக்கு ஆதரவாக இருந்தார். போகிற இடத்துல அனுகூலமான வாசல்களை திறந்தார். நிறைய மனிதர்களுடைய தயவை கொடுத்தார். சொந்தமாய் ஆலயம் கட்ட கிருபை கொடுத்தார். நாங்கள் ஊழியத்தில் பெருக்கங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த காலகட்டங்களில் யாருக்குனாலும் சோறு போடணும், அவங்களுக்கு வந்தவங்களை சும்மா விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருக்கு வேணாலும் நாங்கள் என்ன செய்வோம், சாப்பாடு கொடுப்போம். பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கெல்லாம் நாங்கள் உதவிகள் செய்வோம். அவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸு துவச்சு கொடுத்து அந்த ஊழியக்காரங்களுக்கு பணிவிடைகள் செய்து எத்தனையோ பேர்களை நாங்கள்
பிரசரித்து தேவன் எங்களுக்கு என்னெல்லாம் அந்த உலகத்தில் அனுமதிச்சாரோ அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு செய்து முடிக்க கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. ஒன்னே ஒன்று, அவர் அனுமதித்த பாதையில் மட்டும் நிற்கணும். அவர் அனுமதிக்காத ஒன்றை எதையாவது நம்ம எக்ஸ்ட்ரா செய்ய ஆரம்பிச்சா பிசாசு வந்து நம்ம வீட்டுக்குள்ள ஆளுகை வந்துடும். பிசாசின் ஆளுகை உள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மகிட்ட இருக்கிற பொருள் எந்த பக்கம் போகுது, எங்கிட்ட திருடு போகுது, யாரு களவாடிட்டு போறாங்க, எந்த பக்கம் என்ன ஆகுதுன்னே நமக்கு தெரியாது. பெருக்கங்கள் வர ஆரம்பிக்கும் போது தேவையில்லாத மனிதர்கள் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. கர்த்தரை அறியாதவங்க உள்ள வர ஆரம்பிச்சாங்க. எந்த வழி எங்கிட்டு கூடி என்னமா ஆகுதுன்னே தெரியல. சாத்தான் வந்து பல விதத்தில் சில பொருட்களை திருட ஆரம்பிச்சிட்டான். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதுக்கப்புறம் அங்கே வந்து சில காரியங்கள் வந்து நாங்களாக சில காரியங்களை நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். எதற்காக என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து அவருடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யணும், நிலைத்திருக்குதுன்னா அதன்படி செய்ய பழகணும். நாங்கள் சில காலங்கள் பெருக்கங்கள் வரும்பொழுது எல்லாத்தையும் அனுசரித்து தான் உலகத்தில் போகணுன்னு கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் சில மனிதர்களை நாங்கள் உள்ள விட்டதுனால அவங்க வந்து எங்களை ஆளுகை செய்ய என் வீட்டுக்காருக்கு அவங்க வயது ஐடியா கொடுக்க நாங்கள் ஒன்றுமில்லாத காலங்களில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அவர்கிட்ட ஐடியா கேட்டு அவர் எங்களை நடத்துகிறபடி யாரோ எவரோ அறியாத புரியாத மனிதர்கள் மூலமா எங்களை ஆண்டவர் உயர்த்தினார். கர்த்தர் உயர்த்தும் பொழுது தேவனுக்கு சித்தமில்லாத மனிதர்கள் வந்து அவங்க எங்களை ஆளுகை செய்யவும் எங்களுக்கு ஐடியா கொடுக்க இருக்கும் பொழுது எந்த பக்கம் கூடி பொருட்கள் உடைமைகள் போச்சுனே தெரியல. அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் போன உடனே நாங்கள் திருப்பியும் என்ன செஞ்சோம், ரொம்ப கஷ்டத்துக்குள்ள நாங்கள் போயிட்டோம். உலக பிரகாரமான வேலைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி என் வீட்டுக்காரர் என்ன செஞ்சாங்க, நிறைய டெண்டர் போடவும் வேலை எடுக்கவும் பல காரியங்களுக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க, நிறைய பேருக்கு அப்போ தான் உதவி செய்ய முடியும்னு சொல்லிட்டு கர்த்தர் அனுமதிக்காத காரியங்கள்லாம் நிறையா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க செய்யும் பொழுது உலக பிரகாரமாக கொஞ்ச நாள் ஆகோ இருக்கும்போது தேவ சித்தமில்லாத மனிதர்கள் வந்து எங்க குடும்பத்துக்குள்ள வந்து ஆளுகை செய்ய எங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்க இந்த மாதிரி பிசாசு வந்துடும். இது எதுக்கு நான் சாட்சியா சொல்றேன்னா, நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். சொந்தக்காரங்க மூலம் அந்த மாதிரி உருவத்துக்குள்ள உள்ள வந்துருவான். அவங்க கூட என்ன ஆவி செயல்படுன்னு தெரியாது, அவங்க நமக்கே தெரியாது. தெரியாம நம்ம என்ன செஞ்சிடும், விழுந்து போயிடுவோம். நம்ம பொருட்கள் உடைமைகள் எல்லாமே திருட்டு போயிட்டே இருக்கும். அப்ப நம்மளுடைய சமாதானம் போகும், சந்தோஷம் போகும், நம்முடைய குடும்ப வாழ்க்கை உடையப்பட்டுரும். ஆனா ஒன்னே ஒண்ணு, அவருக்குள்ள நிலைத்திருக்கவங்க அவர்கிட்ட விசாரிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பொழுதுமே பரிசுத்தவான்கள் ஒருவருக்கொருவர் பரிசுத்தமான காரியங்களை ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள் இருக்கு. உற்று தேவன் கவனிக்கிறவராக இருக்கு. அவர்களை நிலைத்திருக்கிற காலங்களில் எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அவரை விட்டு நாங்களே சொந்த முயற்சியில் சொந்த காரியங்கள் நாங்களே மற்றவங்களை திருப்திப்படுத்தணும், இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லும் பொழுது எங்களுடைய எல்லாமே எனது திருடப்பட்டு போயிருச்சு. எங்களுக்குள்ள சமாதானம், எங்களுக்குள்ள சந்தோஷம், எங்களுக்குள்ள பொருட்கள், எங்கள் உடைமைகள், எங்களுடைய எல்லா காரியமும் சாத்தான் எந்த விதத்திலும் திருடிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மதுரையில் வந்து இருக்கும்போது அழுதுகிட்டே இருப்பேன், ஏசப்பா உலக மனிதர்களை திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்களை நாங்கள் சிக்குண்டு போயிட்டோம். நாங்கள் எங்களுடைய கடன் பிரச்சனை நாங்கள் இப்போ மூழ்கிட்டோமே ஐயா, என்ன செய்யறேன்னு தெரியாதபடி நான் அந்த மதுரையில் வந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது ரொம்ப அழுது ஜோம் பண்ணேன். ஒரு சேரை போட்டுட்டு ரொம்ப ஏங்கி அழுதேன். ஏசப்பா 2 பெண் பிள்ளைகளை வைத்துட்டு நான் அந்த மதுரையில் நான் என்ன ஆண்டவரே பண்ணுவேன், ஆண்டவரே நீங்கள் ஒரு விசையாக நீங்கள் மன்னித்து எங்களுக்கு நீங்கள் இரக்கம் செய்யணும் என்று அழுதேன். என் வீட்டுக்கார் வந்து அவங்க உலக பிரகாரமான நிறைய காரியங்களை செய்து அது சிக்குண்டு போயிட்டாங்க. சிக்குண்டு போனால் என்னன்னா அது வந்து நிறைய கடன் பிரச்சனை, மீளவே முடியாத அளவு கடன் பிரச்சனை எங்களை மூழ்கிருச்சு. ஊழியக்கார குடும்பம் இந்த மாதிரி இருக்கே என்று சொல்லி நிறைய பேர் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் நீ போய் இந்த தெய்வத்துக்குள்ள நீங்க போனதுனால தான் உங்களுக்கு இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனைன்னு எங்க மூலமா வாழ்ந்தவங்களை எங்களை பிளேம் பண்ற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் சூழ்ந்துருச்சு. நான் அந்தரங்கத்தில் அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஏசப்பாட்ட ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன். ஏசப்பா நான் என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க எனக்காக யுத்தம் பண்ற தேவனா இருக்கிறீங்க. இந்த பிரச்சனையில் இந்த பாடுகள் எல்லாம் எங்களை விட்டு போனாலும் பரவாயில்ல, இந்த பொருளெல்லாம் நீங்க கொடுத்த ஆசீர்வாதம் இது வந்த வழி தெரியாம போனாலும் பரவாயில்ல, எங்க ஜீவனை என் பிள்ளைகளுடைய ஜீவனை நீங்க இந்த பொல்லாத சத்துருவின் கையிலிருந்து நீங்க எங்களை தப்புவிக்கணும் ஆண்டவரே. இந்த உலக சொத்து எனக்கு வேண்டான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உழுது அழுதேன். எப்படி நான் ஊழியம் செய்யணும், எங்க போகணும்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு அனுகூலமான ஒரு ஊழியத்தின் வாசலை திறந்து கொடுத்தார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த ஊழியத்தில் போய் இணைந்து நிறைய நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல அந்த ஊழியத்தில் இணைந்து ஊழியம் செய்ய எனக்கு ஆண்டவர் அனுகூலம் வழிவாசல் திறந்தார். அவர்கிட்ட நம்ம விசாரிக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்வார், வழியை திறப்பார். அங்க இருக்கும் பொழுது எங்கள்கிட்ட பணம் இல்லை, பொருள் இல்லை, சொத்துக்கள்லாம் நாங்கள் இழந்தோம். ஆனா ஆண்டவர் எனக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்தார். என் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்க எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். கணவனார் கூட நிறைய இடத்துல வேலைகளை எல்லாரையும் திருப்திப்படுத்துறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு சித்தமில்லாத பல போராட்டங்களை பல இடத்துல யாரெல்லாம் முடியாதுன்னு போட்டு போன வேலைகளெல்லாம் இவங்க எடுத்து பெரிய பெரிய பிரச்சனைகளை சிக்கிட்டாங்க. என் ஃப்ரெண்டு அவ்வப்போது என் வீட்டுக்கு ஜெபம் வருவாங்க. நானும் அந்த என்னை விட அவங்க மூத்தவங்க தான் 2 பேருமே உட்காந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நான் ஊழியத்துக்கு போயிட்டு நான் ஈவினிங் தான் வருவேன். அந்த ஆஃபீஸில் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வந்து அப்புறம் நான் ஊழியத்துக்கு போயிடுவேன். ஊழியம் செஞ்சுட்டு வந்து நானும் அந்த சகோதரி உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். அவங்க நான் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு மூலமாக அவங்க வீட்டுக்கார மூலமாக அவங்க ஒரு சேட்டுக்கிட்ட ஒரு கட்டட வேலை எங்களை வீட்டுக்காரருக்கு எடுத்து கொடுத்தாங்க. அங்கேயும் கூட நல்ல பணம் கிடைச்சிச்சு. ஆனால் வழிகள் வாசல்கள் வேற மனிதர்களோட உறவுகள் வைத்திருக்கும் பொழுது நிறைய அந்த சேட்டுக்கிட்ட வேலை பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு மூலமாக தான் அது கிடைச்சிச்சு. ஆனாலும் நல்ல பைசா கிடைச்சாலும் கூட அப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்ம அவருக்குள்ள நிலைத்திருக்காத பொழுது அப்பையும் பிசாசு வந்து ஒவ்வொன்றையா திருடிட்டு போயிடும். உலக மனிதர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியமாக திருடப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. நாங்களே புரியலை, எங்கே போகுது, எப்படி போகுது, என்னமா ஆகுதுன்னே தெரியாமல் நாங்கள் திகைத்து நின்றுட்டு இருக்கும் பொழுது கர்த்தரையே நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். நானும் என்னுடைய பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அனாதைகளை போல தான் அந்த ஊரில் நாங்கள் இருந்தோம். இந்த மதுரைக்குள்ளே நாங்கள் இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. எங்களுக்கு என்ன சாப்பிட்ற
சில நேரம்லாம் எத்தனையோ நாள் ஒரு நாளெல்லாம் ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை மனசில் தான் பட்டேன். சர்ச்சிலேருந்து வந்து யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அப்போ ஏசப்பா நான் மைண்டில் தான் நினச்சிருந்தேன். ஆனால் ஒன்று இரவு முழுவதும் எத்தனையோ இரவுகள் நான் தூங்காமல் இருந்திருப்பேன். அருமையான பிள்ளைங்களே, தேவ சமூகத்திலே அழுதுகிட்டே இருப்பேன். நான் எப்படி ஆண்டவரே இந்த 2 பிள்ளைகளையும் நான் வச்சு நான் வளர்ப்பேன், எப்படி ஏசப்பா நாங்கள் எப்படி போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிள்ளைங்க சின்னதாக இருக்கும்போதே லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டாங்க. ஆனால் வர அந்த பிள்ளைங்கிட்ட கஷ்டத்தை காமிக்க முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஈவன் ஒரு வடை வாங்கி கூட என்னால் ஆசை இருக்கும் வெளியே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள நாங்கள் வந்துட்டோம் அருமையான தெய்வ பிள்ளைகளே. அப்போது நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் எப்படி திருப்பி தாவீதின் கூடாரத்தை எழும்பி கட்டினாரோ அதே மாதிரி அவருள்ள நிலைத்திருது. நம்ம ஜெபிக்கும் பொழுது நான் விழுந்து விடாதபடி ஆண்டவர் திருப்பி எடுத்து கட்டினார். அருமையான தெய்வ பிள்ளைங்களே, ஆண்டவர் நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு 2வது மகன் வந்து ஒரு தடவை என்கிட்ட வந்து கேட்குறான், மம்மி எனக்கு எல்லா பிள்ளைங்களும் ஃபீஸ் கட்டிட்டாங்க, நான் மட்டும் ஃபீஸ் கட்டலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நான் வந்து நீ போப்பா, நான் நாளைக்கு நம்ம ஃபீஸ் கட்டிடுவோம்னு சொல்லிட்டு நான் பிள்ளைகிட்ட சொல்லி விட்டுட்டேன். சின்ன குழந்தையா இருக்கா, அவகிட்ட நம்ம எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு ஆண்டவர்கிட்ட போய் அழுதேன். சுவர்புறமாக நின்றுட்டு, ஏசப்பா நீங்கள் என்னை கூட்டு வந்தீங்க, எனக்கு தகப்பன் நீங்கள் தான் ஆண்டவரே, என்னை அழைத்தவர் நீங்கள், என்னை தெரிந்து கொண்டவங்க நீங்கள். நான் வந்து எனக்கு நிர்கதியாக நான் நிற்கிறேன், எனக்கு யாரும் இல்லை ஏசப்பா, என் பிள்ளை ஃபீஸ் கட்டணும், நான் எங்கே போய் என்ன செய்யறதுன்னு தெரியலையே ஏசப்பான்னு சொல்லி நான் கேட்கும் பொழுது கர்த்தர் வந்து, நான் சுருக்கமாக சொல்கிறேன், கர்த்தர் வந்து என்ன கேட்டார், என்ன சொன்னார்னா, நான் சும்மா முழங்கால் போடலை, அழுகலை, புலம்பலை, நிறைய ஜெபம் பண்ணலை, 2 வார்த்தை தான், ஆண்டவரே நான் இப்போ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாமல் நிற்கிறேன்னு. ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் தான். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அதே சூழலை, வீட்டை தட்டுகிற சூழலை. போய் திறந்து நான் பார்க்குறேன், ஒரு போஸ்ட்மேன் வந்து ஒரு கவரை நீட்டினாங்க. அதில் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து அதை ஏற்கனவே அந்த வேலை செஞ்சனால அதில் பிடிபட்டிருந்த அந்த பணம் வந்து அருமையான தெய்வ பிள்ளைகளே, என் பிள்ளைக்கு நான் 6000 ரூபாய் கட்டுறதுக்கு 16000 ரூபாய் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து அதெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழலை அப்பயும் ஆண்டவரை தட்டி கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.